பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நம்ம ஊரில் கூட ஃபேஸ்புக்கு தடை விதிச்சிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எதை பரப்புறது, எவ்வளோ பரப்புறது, எதுக்கு லிங்க்கு கேட்குறது, எதை பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த விவஸ்தையே இல்லாத ஒரு இடத்துல தான் நாமளும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதே மாதிரி ட்ராவல் பண்ணுற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நோ ஃபேஸ்புக் ஃபார் யூ, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூ பப்புவா கினியா, ஆஸ்திரேலியா பக்கத்தில் பசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு நாடாகிய பப்புவா நியூ கினியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ ஃபேஸ்புக் ஃபார் யூ, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அதாவது சுமார் 13 லட்சம் பேர் ஃபேஸ்புக் கணக்கு தொடங்கியிருக்காங்க. அதில் போலியான தகவல்கள், மக்களை மிஸ்லீட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், ஆபாச படங்கள், அதுக்கப்புறம் இந்த ஃபேக் வீடியோஸ், தேவையற்ற விஷயங்கள், அதாவது மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மனியை குலைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பண்ணுறாங்க. அதனால இது ஒரு நல்ல சொசைட்டியாக மாறுவதற்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு ஃபேஸ்புக்கே இனி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஊர்லேயும் போடுங்கடா தடை, அப்போ தான் வந்து கொஞ்சம் மாறுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அடுத்தவர் மனம் எப்படி இருக்கும், இன்னொரு நபரும் ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமூக வலைத்தளங்களோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்குது. அதாவது ஒரு நபருக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அடுத்த நிமிடம் அந்த உதவி கிடைச்சிருது. ஏதோ ஒரு திறமை எங்கோ ஒரு மூலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த திறமையை இங்கே இருக்கக்கூடிய இசையமைப்பாளர், டிரெக்டர்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கு கும்பமேளால மோனோலிசா ஒரு உதாரணம். எங்கேயோ ஒரு பொண்ணு கும்பமேளால ஊசிமணி பாசிமணி வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜுவல்லரி பிராண்ட் அம்பாசிடர் ஆகுறாங்க, படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. காணாமல் போனவர்கள்னு போட்டால் அந்த காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான விஷயங்கள் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, நமக்கான ஒப்பீனியன்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இது அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆர்வலர்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்களுடைய பேச்சுரிமையும் கருத்து சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்குறாங்க. நிஜமாக அதுவும் உண்மைதான். எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து அதுக்குடைய குறைகளை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். பட் பெரும்பான்மையாக இன்றைக்கு அது எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமோ அதை விட்டுட்டு நம்ம வேறு திசையை நோக்கி நம்ம செல்வதனால தான் இது போன்ற தடைகள் வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பக்கத்தில் வைக்கத்தான் வேணும். ஸோ ஃபேக் வீடியோஸ், மக்கள்கிட்ட தேவையில்லாத சலனங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பரப்பும் பொழுது இதை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கண்ட்ரீஸ் ஃபேஸ்புக்கு நோ சொல்லியிருக்காங்க. அந்த கண்ட்ரீஸ் என்னென்னா சைனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா, உகாண்டா, சிரியா, கியூபா, பங்களாதேஷ், சவுதி அரேபியா, சிரியா மற்றும் வியட்நாம் அண்ட் மியான்மர். இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே ஃபேஸ்புக்கு தடை விதிச்சுட்டாங்க. ஸோ கருத்து சுதந்திரம் பறிப்போகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம கருத்தில் கொள்ளும்போது நிச்சயமாக அடுத்தவரின் ஒரு பர்சனலான விஷயத்தையும் நம்ம பாதிக்கக்கூடாது, மற்ற மக்களை துன்புறுத்தாமல் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு ஸ்டாண்டை நம்ம எல்லாரும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கும்.